ஒருமுறை விநாயகர் தனது தந்தை சிவபெருமானின் தலையில் இருக்கும் சந்திரனை பார்த்து அது தனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். சிவபெருமான் அது விளையாடும் பொருள் அல்ல என்று மறுத்த போதிலும் விநாயகர் விடாமல் சிவபெருமானை நோக்கி துதி பாடத் தொடங்குகிறார். விநாயகரின் பக்தியில் மெய்மறந்த சிவபெருமான் எதுவும் பேசாமல் இருக்க அதை சம்மதம் என்று எடுத்துக்கொண்ட விநாயகர் சிவன் தலையிலிருந்து சந்திரனை எடுத்துக் கொள்கிறார். விநாயகர் சந்திரனை நீரில் முக்கி விளையாடத் தொடங்கியதால் சந்திரதேவன் மிகுந்த அச்சமடைந்தார். அதே சமயம் அசுரன் ஒருவன் தேவலோகத்தின் மீது போர் தொடுத்ததால் சிவபெருமான் விநாயகரை அழைத்து வருமாறு பூதகணங்களை அனுப்பினார். ஆனால் விநாயகர் நிலவை வைத்து விளையாடுவதை பார்த்து பயந்த பூதகணங்கள் அவரிடம் செல்லாமல் சிவபெருமானிடமே திரும்பி வந்துவிட்டனர். பிறகு பார்வதி தேவி சிவன் தலையில் நிலவு இல்லாததை கண்டு விசாரித்த போது விநாயகர் அதனை தன் அலங்காரப் பொருளாக வைத்திருப்பதாக கூறினார். இறுதியில் விநாயகர் சிரித்துக்கொண்டே சந்திரனை மீண்டும் சிவபெருமானின் தலையிலேயே வைத்தார். நம்ம பிள்ளையார